சேனல். இன்றைக்கி நம்ம வீட்டு ரெசிபியில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு ஹோட்டல் ஸ்டைலில் பூரி மசாலா எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இப்போ வாங்க ஸ்ட்ரைட்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி சட்டி வச்சாச்சு. சட்டி நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுக்கிட்டேன். ஆயில் நல்லா சூடு ஏறினதுக்கப்புறம் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு போட்டுக்கிட்டேன். கடுகு நல்லா பொரிஞ்சு வரட்டும். கடுகு இந்த மாதிரி நல்லா பொரிஞ்சு வரும்போது கொஞ்சமாக சீரகம் சேர்த்துக்கோங்க. கடுகும் சீரகமும் நல்லா பொரியட்டும். எண்ணெயில் நல்லா பொரிஞ்சு இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் 2 காஞ்ச மிளகாவை இந்த மாதிரி நான் 2ஆக உடச்சி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். அது கூடவே காரத்துக்கு 2 பச்சை மிளகாவை நடுவில் வகுந்து எடுத்திருக்கேன், அதையும் சேர்த்து நல்லா ஒரு கிளறி விடுங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். கருவேப்பிலை சேர்த்ததுக்கப்புறம் எல்லாத்தையும் ஒரு 2-3 வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ நான் ஒரு 2 பெரிய வெங்காயத்தை நல்லா நீட்டை வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இப்போ இது கூட சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. இந்த மாதிரி ஒரு 2-3 வதக்குனா போதும். ஒரு நிமிஷம் போல் வதக்கி விடுங்க, ரொம்ப வதக்கணும்னு அவசியம் இல்லை. சின்ன இஞ்சி துண்டை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இஞ்சி சேர்த்ததுக்கப்புறம் நல்லா 2-3 வதக்கி விடுங்க. இது நம்ம தக்காளி எதுவுமே சேர்க்க போகிறது கிடையாது. இப்போ இது கூடவே கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. மஞ்சத்தூள் கம்மியாக சேர்த்துக்கோங்க, ரொம்ப எல்லோயிஷ் ஆயிரும். ஸோ கொஞ்சமாக சேர்த்து அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறம் இந்த பூரி மசாலாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்ததுக்கப்புறம் எல்லாத்தையும் ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நான் இன்றைக்கி 3 பொட்டேட்டோவை பாயில் பண்ணி வச்சுருக்கேன். அதை இந்த மாதிரி குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணிக்கோங்க. அதையும் இப்போ நம்ம இது கூட சேர்த்துடலாம். கொஞ்சமாக உருளைக்கிழங்கு நல்லா கையில் மசிச்சு விட்டுக்கோங்க. இந்த மாதிரி மசிச்சு இது கூட சேர்த்துக்கோங்க. இதை எல்லாத்தையுமே இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கிறேன். கடலைப்பருப்பு நமக்கு சாப்பிடும்போது நல்ல டேஸ்ட் கொடுக்கும் நமக்கு, அதுக்காக லாஸ்ட்டாக இதை சேர்த்துக்கிறேன். கடலைப்பருப்பு சேர்த்ததுக்கப்புறம் எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ இந்த பூரி மசாலாவுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறோம். நான் 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். இது ரொம்ப நேரம் கொதிக்கணும்னு அவசியம் இல்லை, ஒரு 2 to 3 மினிட்ஸ் கொதிச்சா போதும். நமக்கு ஆல்ரெடி எல்லாம் வதக்கி விட்டது தான், அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கும் பாயில் பண்ணி எடுத்தது தான். ஸோ ஒரு மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் கொதிக்க விட்டுருங்க. நம்மளுக்கு ஹோட்டலில் கிடைக்கிற அதே சுவையில் கிடைக்கிறதுக்கு நான் ஒரு டிப்ஸ் சொல்கிறேன். இது ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிச்சாச்சு. இந்த ஸ்டேஜில் நான் ஒரு பெரிய டேபிள் ஸ்பூனால் 1 ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு, கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எந்த ஒரு கட்டியுமே இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம அந்த பூரி மசாலா கூட சேர்த்துருங்க. இப்படி சேர்க்குறதுனால உங்களுக்கு கடையில் கிடைக்கிற அதே கன்சிஸ்டன்சி, அதே டேஸ்ட்டில் உங்களுக்கு வீட்லேயே நீங்கள் செய்யலாம். கடலை மாவு ஆட் பண்ணதுக்கப்புறம் மசாலா உடனே திக்காக ஆரம்பிச்சிடும். ஒரு 2-3 கலர் கைவிடாமல் கிளறிக்கோங்க. கடலை மாவுக்கு பதிலாக நீங்கள் 1 டேபிள் ஸ்பூன் கோதுமை மாவு கூட ஆட் பண்ணிக்கலாம். இதே டேஸ்ட்டு தான் உங்களுக்கு கிடைக்கும். இறக்க போகிறதுக்கு ஒரு நிமிஷத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி தண்ணியில் கரைச்சி இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்மளோட மசாலா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. லாஸ்ட்டாக இறக்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு பொடி அளவுக்கு கொத்தமல்லி இலையை நல்லா கட் பண்ணி அது கூட சேர்த்துக்கோங்க. சேர்த்ததுக்கப்புறம் எல்லாத்தையும் ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட வேண்டியதான். ஒரு சூப்பர்வான ரெஸ்டாரண்ட்டில் போய் சாப்பிட்ற அதே டேஸ்ட்டில் உங்களுக்கு பூரி மசாலா வீட்டிலே செஞ்சிடலாம். ட்ரை பண்ணி பாருங்கள்.